இயேசுவினுடைய மதிப்பீடுகள் ஆட்சி செய்கின்ற இடமே இறை ஆட்சி என்பது. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். இந்த வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிற 3 உவமைகள், அதில் முக்கியமாக 2 உவமைகள் எதை வலியுறுத்துகிறது என்றால், இயேசு இறையாட்சியை பற்றி எடுத்து சொல்லுகிறார். இறையாட்சி என்றால் என்ன, இறையாட்சி என்பது எது இல்லை. இறையாட்சி என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பணி தொடக்கமே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. முதல் போதனையே அதுதான். மார்க்கு நற்செய்தி 1:15 வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் போதனையே. கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன், இறைவனின் ஆட்சி, விண்ணரசு, இந்த 2 வார்த்தைகளின் பயன்பாடுகளும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. முதல்ல எது இறை ஆட்சி என்பது அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இறையாட்சி என்பது ஏதோ புவியியல் இடம் சார்ந்த ஒன்று என்று நினைக்கக்கூடாது. அப்படி கிடையாதுன்ட்டாங்க. ஒரு நிலப்பரப்பு அல்ல. அடுத்தது, இறந்ததற்கு அப்புறம் நம்ம எங்கேயோ போய் ஒரு இடத்துல இருக்க போகிறோம், தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு நினப்பும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா இறையாட்சி என்பது இது இல்லைன்னா அப்போ எதுதான் இறையாட்சி என்றால், இறையாட்சி என்பது கடவுள் ஆட்சி செய்கின்ற இடம், கடவுள் ஆளுகின்ற நிலை. அப்பயும் சரி சொல்கிறேன், இடம் சார்ந்ததல்ல, அது ஒரு நிலை சார்ந்தது என்று சொல்கிறார்கள். மனிதனுடைய குடும்பம், சமூகம், வாழ்வியல், இவற்றில் எந்த அளவுக்கு இறைவன் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை யோசிக்கணும். பொய்யான லாபத்திற்கு நீ வணங்கவில்லை என்றால் நீ கண்டிப்பாக இறை அரசில் இருக்கிறாய் என்ற அர்த்தம். பழிவாங்க உனக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனாலும் நீ பழிவாங்கவில்லை என்றால் இறை அரசு உன்னிடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். உலக பழக்கத்திலிருந்து நான் விலகி வாழ வேண்டும் என்று சொன்னால், உலக பழக்கத்துக்கு நோ சொன்னா இறையாட்சி உன்னில் இருக்கிறது என்ற அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, இறையாட்சி என்பது எது என்றால், தெளிவாக புனித சின்னப்பர் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 14:17 சொல்கிறார். இறை அரசு என்பது உண்பதும் குடிப்பதும் அடிப்படையாக கொண்டது அல்ல அப்படிங்கிறார். மாறாக தூய ஆவியாரினுடைய ஆவியார் அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது. இறையியலாளர்கள் கொடுக்கிற ஒரு சிந்தனை என்னன்னா, இறையாட்சி கிங்டம் என்பதை குறித்து அவங்க சொல்கிற போது, கிங்டம் ஆஃப் காடுங்கிறது ஆல்ரெடி நாட் எட் அப்படிங்கிற ஒரு இறையியல் தத்துவத்தை கொடுக்குறாங்க. அது இப்பொழுதே இருக்கிறது, ஆனாலும் இன்னும் முழுமை அடையவில்லை என்கிற ஒரு சிந்தனையை கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்பொழுதே இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, போதனை, அவருடைய அற்புதம், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், இதையெல்லாம் மையப்படுத்தி அப்பொழுதே இறையாட்சி இந்த மண்ணுலகில் வந்திருக்கிறது என்று. இன்னும் முழுமை அடையலைன்னு சொன்னால் அது எப்பொழுது முழுமை அடையும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையின் போது. எங்கெல்லாம் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகள் ஆளுகை செய்கிறதோ அங்கே இறையாட்சி இருக்கிறது. அதுதான் இறை அரசு என்பது. இந்த இறை அரசை பற்றி விளக்குவதற்குத்தான் அவர் என்ன 2-3 உவமைகளை எடுத்து சொல்கிறார். ஒன்று புதையல் உவமை, இன்னொன்று முத்து உவமை. இந்த புதையல் உவமை, இந்த புதையல் உவமையை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது அதை கொஞ்சம் நாமளும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் பேங்க்லாம் கிடையாது. ஏதாவது தங்களுடைய சொத்துக்களை, பணத்தை, நகையை பாதுகாத்து வைக்கணும்னா பூமியை தோண்டி அதில் புதைச்சி வைப்பாங்க. இன்றைக்கி பேங்க்கு எல்லாரையும் கடங்காரனை ஆக்கிற வேலையை செய்யும் போல் இருக்கு. கொஞ்சம் அசந்து ஓய்வில் இருக்கிறவங்க இருக்கலாம்னு நினச்சா அப்போ ஒரு ஃபோன் வரும். என்னடா ஃபோனுன்னு எடுத்து கேட்டால், உங்களுக்கு வீட்டு மேலே லோனு வேணுமா, காரு மேலே வேணுமா, உங்கள் மேலே வேணுமா, எது மேலே வேணும், எவ்வளோ லோனு வேணாலும் நாங்கள் தரோம், அதுக்கப்புறம் நீங்கள் லோனு அலையலான்னு எங்களை லோனு அலைய விட்றதான் இன்றைக்கி இருக்கிற பேங்க்கினுடைய நிலவரமாக வேறு இருக்குது. சரி, அது கிடக்கட்டும். இன்றைக்கி அந்த காலத்தில் ஒரு போர், ஒரு படையெடுப்பு, ஒரு வன்முறை ஏதாவது நடந்துச்சுன்னா அதை அப்படி தான் புதைச்சி வைக்கிறாங்க. அடுத்தது, அவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து போக வேண்டிய சூழல் வந்ததுன்னா அது அப்படியே மறைஞ்சு போகுது. அடுத்தது யாராவது அந்த இடத்திற்கு போய் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த புதையலை பார்த்துட்டாங்கன்னா அந்த புதையலுக்காக எல்லாவற்றையும் இழத்து அதை பெற்றுக்கொள்வதற்கு முன் வருகிறார்கள். அது மாதிரி தான் முத்து. பழங்காலத்தில் முத்துவுக்கு மதிப்பு உண்டு, வைரத்தை விட. அது மாதிரி இருந்தது. அதனால தான் முத்து
என்பதும் ஒரு விலை மதிப்பெற்றது. அதனால் அதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கக்கூட முன் வரலாம் என்பதற்காகவே அதை சொல்வார். 2 உதாரணத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் நீதியையும் வாழ்வையுமே நீங்கள் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்வார். பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்வார், இயேசுவை பற்றிய அறிவே மிகப்பெரிய செல்வம், இதுதான் எனக்கு ஆதாயம் அப்படிம்பார். அதற்காக இந்த ஆதாயத்தை அடைவதற்கு அனைத்தையும் நான் குப்பை என கருதுவேன், அனைத்தையும் இழக்க தயாராக இருப்பேன் என்று சொல்வார். இழப்பதுன்னா என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அர்த்தமா? வீட்டை விட்டுரு, வேலையை விட்டுரு, பெற்றவங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிப்போ அப்படிங்கிறது தான் இழத்தலா என்றால் இல்லை. முன்னுரிமையை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய முன்னுரிமையை மாற்று. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுங்கிறது அர்த்தம் இல்லை, முன்னுரிமை மாற்று. இறையரசின் மதிப்பீடுகளுக்காக அதை முன்னிலைப்படுத்து. மற்றதை விட எதெல்லாம் இறையரசுக்கு தடையாக இருக்குதோ, உதாரணத்துக்கு பேராசை, பொறாமை, கோபம், வர்மம், வைராக்கியம், இதெல்லாம் தடையாக இருக்குதுன்னா இதெல்லாம் நீக்கிடு. அதுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்காக இழத்தல் என்பது ஏதோ நஷ்டப்பட்டு போயிட்டான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அல்ல. நிலையற்றதை விடுத்து நிலையற்றதை கொடுத்து நிலையானதை பெற்றுக்கொள்வது தான் கிறிஸ்துவுக்கான இழத்தல் என்பது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் ஒரு பெரிய பொம்மையை காட்டி அதை விட சிறப்பானதை ஒன்று காட்டினீங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா? அப்படியே அந்த சின்னதை போட்டுரும். அப்படியே போட்டுட்டு அதுக்காக அப்படி கையை நீட்டிகிட்டு இருக்கும். அதுதான் நிலையற்றதை இழந்து நிலையானதை பெறுவது தான் கிறிஸ்துவுக்கான இழப்பு என்பது. அதுதான் கிறிஸ்து இறையரசுக்கான முன்னுரிமை என்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு வரலாற்றை உங்கள் மீது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது 1924 பாரிஸில் ஒலிம்பிக் நடக்குது. அதில் இங்கிலாந்தை சேர்ந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்காரர் அவர் தான் வெற்றி பெறுவார் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டது. எரிக் லிட்டல் அப்படிங்கிறவர், இவர் தான் வெற்றி பெற்று ஜெயிக்க போகிறார், நாட்டுக்கு தங்கத்தை வாங்கி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் எதிர்பார்க்கிறது, நாடு எதிர்பார்க்கிறது, ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஒலிம்பிக் போட்டிக்கான அட்டவணை வெளிவருகிறது. 100 மீட்டர் ஓட்டம் நடக்கிற நாள் எந்த நாள்னா ஞாயிற்றுக்கிழமையில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு தான் பல சோதனை வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா வேலையும் வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ப்ரோக்ராமும் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா காரியமும் வைப்பாங்க, ஏன்னா எல்லாம் வரணும்னு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் நமக்கு சோதனையே வந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தலைக்கு மேலே வேலை வரும். அது மாதிரி அட்டவணை போட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. இவர் பார்த்தார், உடனே சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை நான் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன்னா அன்றைக்கி எனக்கு ஓய்வு நாள், நான் கடவுளை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, என்னங்க சரியான வாய்ப்பு வந்திருக்கு, நீங்கள் இதை பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் திட்டுறாங்க, நாட்டுக்காக நீ ஓடுறா, நாட்டினுடைய கௌரவத்துக்காக ஓடுறா அப்படிங்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் மறுத்துக்கிட்டே இருக்கிறார். கடைசியாக செய்தித்தாளில் கூட என்ன திரும்ப போடுறாங்க, இந்த நாட்டினுடைய துரோகி என்று கூட எழுதுகிறார்கள் என்று. அப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இவர் கேட்கவே கிடையாது. அப்போ தான் அவரை பார்த்து பேட்டி எடுத்தாங்களாம், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. அப்போ அவர் சொன்னாராம், என் நாட்டை கௌரவிப்பதை விட என் தேவனை கௌரவிப்பது தான் இந்த நாளினுடைய நோக்கம் என்று சொன்னாராம். இது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் உங்களுக்கு வேணால் ஒரு மாதிரி தெரியலாம். ஆனால் இது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு சிந்தனை என்று யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய மேன்மையான கருத்து. இறையரசு என்பது இதுதான் இறையரசு என்பது. கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாய் என்றால் உண்மையில் நாம் இன்றைய இறையரசில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அவருடைய நிகழ்வை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அதை குறித்து எல்லாம் தப்பாக பேசினாங்க, அந்த வாய்ப்பை இழந்தார். ஆனால் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு நாட்டிற்காக தங்கம் வென்று கொடுத்தார். அப்பொழுது எல்லோரும் பாராட்டினார்களாம். அன்புக்குரியவர்களே, உண்மையான இறையரசு என்பது எது தெரியுமா? கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துவதும் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழக்க முன் வருவதும் தான் இறையரசு என்பது. இறையரசு என்பது இழத்தலில் இருக்கிறது. அந்த இழத்தல் என்பது நிலையற்றவற்றை விட்டு நிலையானவற்றை பெறுவதற்கு நாம் முன்னுரிமை கொடுப்பது தான்.